வணக்கம் உறவுகளே, ஒரு சாகசத்தை நிகழ்த்த போறார்கள் பாருங்கள். பார்த்தாலே நீங்களே அசந்திடுவீர்கள். இந்த சைக்கிள்ல நிற்கின்ற இந்த அண்ணா தான் இந்த சாகசத்தை நிகழ்த்த போறாரு. இந்த அக்கா பாருங்க, இந்த பந்தத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயை விட்டு அதை தீ வைத்து கொளுத்தி வராங்க. இந்த பந்தம் முழுதுக்கும் கொளுத்தி விட்டு அந்த அண்ணாட்ட கொடுப்பாங்க இந்த பந்தத்தை, தீப்பந்தத்தை. அதுக்கு பிறகு இந்த தீப்பந்தத்தை வச்சுக்கொண்டு அவர் சாகசத்தை நிகழ்த்துவார் பாருங்க. அது மட்டுமல்ல, இங்கே பாருங்க, அவர் நின்று கொண்டிருக்கிறாரு. பக்கத்தில் இருக்க நபரையோ அல்லது ஒரு தடியையோ பிடிக்காமல் பாருங்க எப்படி நின்று கொண்டு தண்ணி அருந்துறாருன்னு சொல்லி பாருங்க. அதே ஒரு சாகசம் தான் நண்பர்கள். இங்கே பாருங்களேன், எந்தவித மரத்திலேயோ மனுஷன்லையோ பிடிக்காம பாருங்க நின்று தண்ணி அருந்துறாரு. அதுவும் ஒரு உண்மையிலேயே சாகசம் தான். இங்கே பாருங்களேன், வாராரு நிலத்துல காலை குத்தாம இந்த தீப்பந்தத்தை வாங்கிட்டு பாருங்க இந்த சாகசத்தை நிகழ்த்த போறாரு. பாருங்க, கையாலையும் சைக்கிளை பிடிக்காம பந்தத்தை கையால பிடிச்சு கொண்டு சைக்கிளை காலால பிடிச்சு கொண்டு காலால மிதிச்சு கொண்டும் செய்கிறாரு பாருங்க. உண்மையிலேயே திறமைதான் நண்பர்களே. இது எல்லாராலையும் முடியாது. திறமையும் வேணும், அதுக்குரிய பயிற்சிகளும் வேணும். இங்க பாருங்களேன், உண்மையிலேயே பார்த்து அசந்து போவீங்க நினைக்கிறேன். அவர் இதை நிகழ்த்தும் போது அவர் விழுந்துருவாரோன்றது பயம் நமக்கு இருக்குது. ஆனால் அவர் பாருங்க, அந்த சைக்கிளுக்கு இடையில அதை ஊற்றி கொண்டு கழுத்தையும் அதுக்குள்ள பூத்தி கொண்டு பாருங்க ஓட போகிறாரு. அப்போ வரைக்கும் இங்கே பாருங்களேன், பாருங்க ஓடுனது மட்டும் இல்லாமல் பின்னால தூக்கி வர காட்டுறாரு இந்த சைக்கிள். பாருங்களேன் நண்பர்களே, எப்படி எல்லாராலையும் முடியாது நண்பர்களே. உண்மையிலேயே இது ஒரு திறமை தான், இந்த அண்ணாட திறமை தான். நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும், வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் இந்த அண்ணாவுக்கு. பாருங்களேன், அது மட்டும் இல்லை நண்பர்களே, இதை அப்படியே எடுத்து அப்படியே பின்பக்கத்தால் இந்த தீப்பந்தத்தை எடுப்பார் பாருங்க. பாருங்க, இது நிற்கிறதே இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சும்மா சைக்கிளில் நாம் நிற்கிறதுன்றது ஒன்று, ஒரு மரத்தில் சாத்திட்டு நிற்போம் அல்லது இன்னொருத்தரை பிடிச்சு கொண்டு நிற்போம். ஆனால் பாருங்க, மரத்திலையும் பிடிக்காம மனுஷனையும் பிடிக்காம இந்த அண்ணா எப்படி சாகசத்தை நிகழ்த்துறாருன்னு சொல்லி பாருங்க. இந்த தீ எரிஞ்சு கொண்டிருக்குது, அந்த தீ எரிகின்ற அந்த நெருப்பின்ற வெக்க கூட அவருக்கு அடிக்கும் பாருங்க. இங்கே பாருங்களேன், இந்த வெக்க அவருக்கு அடிக்குது. அதை கூட பொருட்படுத்தாமல் எப்படி இந்த சாகசத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி பாருங்க. இப்படிப்பட்ட மனுஷர்கள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இங்கே பாருங்க நண்பர்களே, எப்படியான திறமைன்னு சொல்லி. இங்கே பாருங்க, பின்னால் அப்படியே எடுத்துருவாரு இந்த தீப்பந்தத்தை. இங்கே பாருங்க, உண்மையிலேயே திறமைதான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றிகள் நண்பர்களே.